அன்பர்களே வணக்கம். நாம் அமைக்கும் வீடானது வாஸ்துப்படி கட்டிடம் அமைந்துவிட்டால் அந்த வீட்டிலே வசிப்பவருக்கு உடல் ஆரோக்கியமும் குடும்பத்திலே மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். குடும்பம் வளர்ச்சியான நிலையை அடையும். அன்பர்களே, இந்த வீட்டை பிரம்மஸ்தானப்படி அமைக்க வேண்டும். பொதுவாக வாஸ்துவில் பிரம்மஸ்தானம் என்றால் என்ன, இந்த பிரம்மஸ்தானத்தை எப்படி அறிவது, அந்த பிரம்மஸ்தானத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, வாஸ்துவில் பிரம்மஸ்தானம் என்பது வாஸ்து புருஷனின் தொப்புள் பகுதியாகும். இதுவே சக்தி பகுதி அல்லது வீட்டின் மையப்பகுதி எனப்படும். இந்த பிரம்மஸ்தானத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்து இந்த பிரம்மஸ்தானப்படி எப்படி அந்த இடத்தை அறிவது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, வீடு கட்ட உள்ள இடத்தினை கீழிருந்து மேலாக 8 சரிசமமான பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். அதை போலவே வடக்கிலிருந்து தெற்காக 8 சரிசமமான பாகங்களை பிரித்தால் மொத்தம் 64 பாகங்கள் வரும். அதிலே மையப்பகுதியிலே உள்ள 4 பகுதிகள் மட்டுமே பிரம்மஸ்தானம் எனப்படும். அந்த பிரம்மஸ்தானப்படி நாம் வீடை கட்டும்போது அந்த வீட்டிலே குபேரன் குடியிருப்பான், அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள். வீட்டிலே வாழ்வாங்கு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.